இந்த வீடியோவில் டியூயல் எப்படி எழுதுது, ப்ரைமல் எல்பிபி டியூயல் எப்படி எழுதுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு ப்ராப்ளம் கொடுத்துட்டு நீங்கள் டியூயலாக எழுத சொன்னாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம செக் பண்ணணும். மினிமமாக இருந்துச்சுன்னா கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு, மேக்ஸிமமாக இருந்துச்சுன்னா லெஸ் than ஆர் ஈக்குவல் டு. ஓகே, ஸோ அந்த கண்டிஷன் இருக்கான்னு பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இதுதான் ஒரு கொஸ்டின்னு வச்சுக்கோங்க. இப்போ இங்கே என்ன இருக்குது, மேக்ஸிமம். மேக்ஸிமம்னா என்னது, லெஸ் than ஆர் ஈக்குவல் டு. ஸோ இங்கே இருக்குது. ஓகே, இங்கே இல்லை, இங்கே இருக்குது. ஸோ நம்ம ப்ரைமல் எல்பிபின்னா என்ன அர்த்தம்னா, கொஸ்டின் இருக்கிறது அப்படியே எழுதணும், பட் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகி எழுதணும். இப்போ இது வந்து சாட்டிஸ்ஃபை ஆகி இருக்குது, ஏன்னா மேக்ஸிமம்னா லெஸ் than ஆர் ஈக்குவல் டு. இங்கே மேக்ஸிமம் லெஸ் than ஆர் ஈக்குவல் டு இருக்குது, பட் இங்கே இல்லை, இங்கே இருக்குது. ஓகே, செகண்ட் ஈக்குவேஷன் இல்லை. ஸோ மல்டிப்ளை மைனஸ் ஆன் போத் த சைடு, அதுதான் நம்ம இங்கே எழுத போகிறோம். ஓகே, ஸோ நான் இப்போ வந்து மல்டிப்ளை பண்ணிட்டேன் மைனஸ் போத் த சைட். ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, கிவன் ப்ரைமல் எல்பிபி இஸ், கொஸ்டினில் இருக்கிறது அப்படியே எழுதியிருக்கேன். ப்ரைமல் எல்பிபின்னா கொஸ்டினில் இருக்கிறது அப்படியே வரும், பட் என்னன்னா கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகி இருக்கணும். இப்போ மேக்ஸிமம்னா என்ன அர்த்தம், உங்களுக்கு லெஸ் than ஆர் ஈக்குவல் டு சைன் இருக்குது, இங்கே ஃபஸ்ட்டு இல்லாமல் இருந்தது. ஸோ மல்டிப்ளை மைனஸ் ஆன் போத் த சைடு, அப்படி பண்ணும்போது சைன் மாறிடுச்சா, டோட்டலாக மைனஸால் மல்டிப்ளை பண்ணோன்னே அடுத்தது ஆல்ரெடி லெஸ் than ஆர் ஈக்குவல் டு தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு x1 x2 x3 எல்லாமே கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 0. ஓகே, ஸோ இப்போ எல்லாமே ப்ராப்பராக இருக்குது. இப்போது நம்ம டியூயல்னால் என்ன அர்த்தம்னா, இது அப்படியே நம்ம டோட்டலாக மாற்றி எழுதுவோம். இங்கே மேக்ஸ் இருந்துச்சுன்னா மினிமம், மினிமம் இருந்துச்சுன்னா மேக்ஸு, டோட்டலாக நம்ம ஆர்டர் சேஞ்ச் பண்ணுவோம். எப்படின்னு பாருங்கள். த டியூயல் எல்பிபி இஸ், இப்போ இங்கே என்ன இருக்குது, மேக்ஸிமம். மேக்ஸிமம்னா என்னது, நான் என்ன சொன்னேன், மேக்ஸிமம் செட்டு வந்து மினிமம் டபிள்யூ ஆகிடும். சப்போஸ் மினிமம் செட்டாக இருந்துச்சுன்னா அது மேக்ஸிமம் டபிள்யூ ஆகும். ஓகே, மேக்ஸ் மின் ஆகும், மின்னு மேக்ஸ் ஆகும், அதுதான். இப்போ இங்கே என்ன இருக்குது, மேக்ஸ் இருக்கா, ஸோ இங்கே மின் ஜெட்டு, ஸோ நான் டபிள்யூன்னு போட்டுக்கிறேன், உங்கள் விருப்பம் தான். ஈக்குவல் டு, இப்போ வந்து இங்கே என்ன எழுதணும் அப்படின்னா, உங்களுக்கு முன்னாடி இருக்கிறதுல ஒரு சப்ஜெக்ட் டு த கன்ஸ்ட்ரெயின்னு சொல்லிட்டு இருக்கிறதுல, இதில் உங்களுக்கு ஆர்ஹெச்எஸ் ரைட் ஹேண்ட் சைடு, இப்போது இது எல்ஹெச்எஸ். ஓகே, லெஸ் than ஆர் ஈக்குவல் டு சம் ஆர்ஹெச்எஸ்ன்னு, இந்த இது தான் நான் ஆர்ஹெச்எஸ் சொன்னேன். இங்கே ஆர்ஹெச்எஸ் என்னது, 8 - 12 13. ஸோ இந்த ஆர்ஹெச்எஸ் தான் மேலே போயிடும். ஓகே, ஸோ என்ன இருக்குது, 8. இப்போ நம்ம x1 x2எல்லாம் போட மாட்டோம், y1 y2 தான். டியூயல்னால் ஆப்போசிட்டாக வரும். ஸோ இங்கே 8 y1 ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்தனால y1. அடுத்தது என்ன இருக்குது, -12 செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்தனால y2. அடுத்தது என்னது, +13 y3. ஓகே, அடுத்தது சப்ஜெக்ட் டு த கன்ஸ்ட்ரெயின். என்ன ஆகும்னா, ஃபஸ்ட்டு காலமாக இருக்கிறது ஃபஸ்ட்டு ரோவாக மாறும். ஃபஸ்ட்டு காலம் என்னது, 4 -8 5. ஸோ ஃபஸ்ட்டு காலம் ஃபஸ்ட்டு ரோவாகும், என்னது 4. இப்போ y1 தான் போடணும், y1. அடுத்தது -8 y2, நெக்ஸ்ட்டு +5 y3. ஏன்னா தேர்ட் ஈக்குவேஷன்லேருந்து எடுத்தோம், இது ஃபஸ்ட் ஈக்குவேஷன்லேருந்து எடுத்தோம், இது செகண்ட் ஈக்குவேஷன்லேருந்து எடுத்தோம், இது தேர்டு. ஸோ ஃபஸ்ட்டு காலம் வந்து ஃபஸ்ட்டு ரோவாக மாறும். அடுத்தது செகண்ட் காலம் செகண்ட் ரோவாக மாறும். தேர்டு காலம் இருந்துச்சுன்னா தேர்ட் ரோவாக மாறும். ஓகே, இப்போ இங்கே பாருங்கள், -y1 -y2, இங்கே y3 இல்லை, அதாவது ஆல்ரெடி இங்கே x3 இல்லை. ஓகே, நம்ம வச்சுக்கோங்க அப்படி. நெக்ஸ்ட்டு வந்து என்ன இருக்குது, x3 இல்லை, ஸோ 0y1. அடுத்தது -x3 இருக்குது, ஸோ -y2. அடுத்ததில் -6y3. ஓகே, நம்ம என்ன எழுதணும், இப்போ மின்னுனா நான் என்ன கண்டிஷன் சொன்னேன், மின்னுனா கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு, கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு, கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு. இங்கே என்ன எழுதணும்னா, நமக்கு வந்து அங்கே மேக்ஸிமம் செட்டில் என்ன இருக்குது, மேலே இருக்கிறது அதுதான் இந்த சைடுக்கு வரும். இங்கே என்ன இருக்குது, 3 - 1 1. ஸோ 3 - 1 1. இப்போது y1 y2 y3 எல்லாமே கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 0, அது எழுதிக்கணும். ஓகேவா, என்னன்னா நான் மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு கொஸ்டினில் இருக்கிறது கண்டிஷன், என்ன கண்டிஷன், மின்னுனா கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு, மேக்ஸ்னா லெஸ் than ஆர் ஈக்குவல் டு. இந்த கண்டிஷன் படி கரெக்டாக எழுதணும். அப்படி இல்லைனா மல்டிப்ளை மைனஸ் ஆன் போத் த சைடுன்னு சொல்லிட்டு அப்படியே எழுதுறது தான் ப்ரைமல் எல்பிபி. அடுத்தது வந்து டியூயல் எல்பிபின்னா,
அப்படியே ஆப்போசிட்டாக வரும். மேக்ஸ்னா மின் ஆகும், மின்னுனா மேக்ஸு. இங்கே என்ன இருக்குது மேக்ஸு, ஸோ மின்னு ஜெட்டு டபிள்யூ ஆகும். இங்கே ஆர்ஹெச்எஸில் இருக்கிறது எல்லாம் மேலே வந்துடும். ஓகே, அதுதான் இங்கே 8 - 12 13 அதுதான் மேலே போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஃபஸ்ட்டு காலம் தான் ஃபஸ்ட்டு ரோ ஆகும். இங்கே 4 - 8 5 4 - 8 5ன்னு. அடுத்தது -1 -1 இங்கே x2வே இல்லை 0, ஸோ -1 -1. அடுத்தது வந்துட்டு அதுதான் அதே மாதிரி நெக்ஸ்ட் என்ன இருக்குது 0, இங்கே x3 இருக்குது, x3 இருக்குது, ஸோ 0 -1 -x3 -6x3 இந்த காலம் இந்த ரோவாக மாறிடும். ஓகே, அதுதான் அங்கே ஃபஸ்ட்டு காலம் ஃபஸ்ட்டு ரோவாக மாறும், செகண்ட் காலம் செகண்ட் ரோவாக மாறும், தேர்ட் காலம் தேர்ட் ரோவாக ஆகும். இங்கே என்ன அது இருக்குது மின்னுனா > சைன் ஆட்டோமேட்டிக்காக போட்டுடணும். நெக்ஸ்ட்டு இங்கே என்ன எழுதணும்னா அங்கே மேக்ஸிமம் நமக்கு இங்கே என்ன இருக்குது கொஸ்டினில் 3 - 1 1, அதுதான் 3 - 1 1. அப்புறம் y1 y2 y3 எல்லாமே > 0. அவ்வளோதான். டியூவல்னா ஆப்போசிட்டில் எழுதணும். அங்கெல்லாம் வந்து x1 x2 x3னா இங்கே y1 y2 y3. அங்கே மேக்ஸ்னா இங்கே மின்னு, அங்கே மேக்ஸ்னால் இங்கே மின்னு. சப்போஸ் அங்கே மின்னுனா இங்கே மேக்ஸு, ஸோ அதுக்கேற்ற மாதிரி வரும். இங்கே கண்டிஷன் மின்னுனால மின்னோடைய கண்டிஷன் போடணும். ஃபஸ்ட்டு காலம் வில் பிகம்ஸ் ஃபஸ்ட் ரோ, செகண்ட் காலம் வில் பிகம் செகண்ட் ரோ, தேர்ட் காலம் வில் பிகம்ஸ் தேர்ட் ரோ, அண்ட் y1 y2 y3 ஆல் > 0. ஓகே, இது வந்து டியூயல் எல்பிபி எப்படி எழுதுறதுன்னு. அங்கே வந்து பார்த்திங்கன்னா கொஸ்டினில் என்ன இருக்குது, இங்கே x1 x2 x3 > 0னால ப்ராப்ளம் இல்லை. பட் வந்து இப்போது இந்த கொஸ்டினே எடுத்துக்கோங்க, உங்களுக்கு நிறைய காம்ப்ளிகேஷன் இருக்குது. என்னென்னு பாருங்கள், இங்கே x1 x2 வந்து > 0, ஆனால் x3 என்ன கொடுத்துருக்காங்க அன்ரெஸ்ட்ரிக்டட் கொடுத்தா என்ன பண்ணணும். அதே மாதிரி ஓகே மினிமம்னா என்ன கண்டிஷன் இருக்கணும்னா பாருங்கள், மினிமம்னா > சைன் இருக்கணும். ஸோ அது இருக்கான்னு பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு ஈக்குவல் டு சைன் இருந்தால் என்ன பண்ணணும் சொல்கிறேன். இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள் <= அப்படி இருக்கக்கூடாது, கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலை. ஆனால் அடுத்தது பாருங்கள் ஓகே > ஏன்னா மின்னுனா என்னது > ஸோ ஓகே இது இருக்குது. ஸோ இது இந்த செகண்ட் ஈக்குவேஷன் தான் இல்லை. ஸோ என்ன பண்ணோம், டியூயல் எல்பிபியில் மல்டிப்ளை மைனஸ் ஆன் போத் த சைடு. அப்போ என்ன பண்ணோம், த ப்ரைமல் எல்பிபின்னு சொல்லிட்டு கொஸ்டினில் இருக்கிறத நான் அப்படியே எழுதியிருக்கேன். இது = சைன் அப்படியே எழுதியிருக்கேன். ஆனால் இங்கே மல்டிப்ளை மைனஸ் ஆன் போத் சைடு. ஏன்னா மின்னுனா என்ன அர்த்தம் > சைன். இங்கே இருக்க தேர்ட் ஈக்குவேஷன் இருக்க பிரச்சனை இல்லை, பட் செகண்ட் ஈக்குவேஷனில் இல்லை. = சைனுன்னா அப்படியே எழுதிக்கோங்க. ஸோ நான் அதுதான் பண்ணியிருக்கேன், = சைன் அப்படியே எழுதியிருக்கேன். இந்த இடத்துல இல்லைனால மல்டிப்ளை மைனஸ் ஆன் போத் த சைடு -65. ஓகே, ஸோ இப்படி வந்திருக்கு. ஸோ செகண்ட் ஈக்குவேஷனை ஃபுல்லாக வந்துட்டு என்ன பண்ணியிருக்கேன், மைனஸால் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ வந்து மின்னுனா என்னது > சைன் ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆச்சா, அங்கே <= சைன் வந்துட்டு தேர்ட் ஈக்குவேஷன் அப்படியே இருக்குது. பட் இதில் பாருங்கள் அங்கே என்ன இருக்குது, x1 x2 > 0, ஆனால் x3 அன்ரெஸ்ட்ரிக்டடுன்னு இருக்குது. அது என்ன பண்ணுறது. அதே மாதிரி இங்கே ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் = சைன் இருக்குது. இந்த மாதிரி கண்டிஷனில் என்ன பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம நார்மலாக டியூயல் எல்பிபி எழுதுவோம். டியூயல் எல்பிபி எப்படி எழுதுவோம், மின்னுனா வந்து இங்கே என்ன இருக்குது, இங்கே மின்னா, ஸோ நான் இங்கே எழுதுகிறேன் டியூயல் எல்பிபின்னு சொல்லிவிட்டு. மின்னுனா என்ன பண்ணணும், மேக்ஸு ஜெட்டு, ஸோ நான் W = ஸோ ஆர்ஹெச்எஸ் எல்லாம் மேலே வந்துடும். 22 - 65 120, ஸோ 22. இங்கே x1 x2 x3னால y1 y2 y3 டியூயலில் போடணும். 22 y1 -65 இது இருக்குல்ல -65 y2 + 120 y3. Subject to the constraint, first column will become first row. So y1 -3 y2 + y3. அடுத்தது y1 -5 y2 + 7 y3. நெக்ஸ்ட்டு y1 + 2 y2, இங்கே என்ன இருக்குது +4 y3. ஸோ இங்கே மேக்ஸ்னால் என்ன பண்ணணும், <= சைன் போடணும். ஓகே போட்டுடலாம். அப்புறம் வந்துட்டு அங்கே என்ன இருக்குது மேக்ஸில் 4 5 -3 4 5 என்ன இருக்குது -3. அடுத்தது y1 y2
greater than or equal to 0, y3 unrestricted. ஓகே, இதெல்லாம் நார்மலாக நம்ம எழுதுது. பட் வந்து இது நம்ம அப்படியே நிறுத்தக்கூடாது. கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் வந்து ஈக்குவல் டு சைன். ஸோ எந்த ஈக்குவேஷனில் ஈக்குவல் டு சைன் இருக்கோ அதை நம்ம அன்ரெஸ்ட்ரிக்டடுன்னு எழுதணும். இப்போ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனில் தானே ஈக்குவல் டு சைன், அப்போது நம்ம இப்படி எழுதக்கூடாது. லாஸ்ட்டில் என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனில் ஈக்குவல் டு சைன் இருந்துச்சுன்னா y1 இஸ் அன்ரெஸ்ட்ரிக்டட் அப்படின்னு எழுதணும். ஓகே, y1 இஸ் அன்ரெஸ்ட்ரிக்டட். ஏன்னா நம்ம டியூயலில் எந்த ஈக்குவேஷனில் ஈக்குவல் டு சைன், இப்போ செகண்ட் ஈக்குவேஷனில் ஈக்குவல் டு சைன் இருந்துச்சுன்னா y2 இஸ் அன்ரெஸ்ட்ரிக்டட்னு எழுதணும். தேர்ட் ஈக்குவேஷனில் ஈக்குவல் டு சைன்னா y3 இஸ் அன்ரெஸ்ட்ரிக்டட். ஸோ இங்கே என்ன இருக்குது, ஈக்குவல் டு சைன் ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் இருக்குது. ஸோ y1 இஸ் அன்ரெஸ்ட்ரிக்டட் அப்படின்னு எழுதணும். ஓகே, இதுக்கு எழுதிடுவோம். இந்த பாருங்கள், அதுதானே இங்கே இருக்குது. இது ஃபைனல் ஆன்சரில் y1 இஸ் அன்ரெஸ்ட்ரிக்டட்னு எழுதிட்டாங்க. ஓகே, இப்போ கொஸ்டினில் x3 வந்து அன்ரெஸ்ட்ரிக்டட் கொடுத்தாங்கன்னா எப்படி சேஞ்ச் பண்ணோன்னா, என்ன நம்பருக்கு கொடுத்துருக்காங்க x3, அப்போது தேர்ட் ஈக்குவேஷனுக்கு ஈக்குவல் டு சைன் போடணும். இப்போ இது தேர்ட் ஈக்குவேஷன் எது, இப்போ இங்கே 1 2 3. ஸோ இங்கே ஈக்குவல் டு சைன் தான் போடணும். ஏன்னா இங்கே என்ன இருக்குது, x3 unrestricted. ஸோ தேர்ட் ஈக்குவேஷனில் ஈக்குவல் டு சைன். இப்போ x2 அன்ரெஸ்ட்ரிக்டட்னா செகண்ட் ஈக்குவேஷனில் ஈக்குவல் டு சைன். இப்போ நான் உங்களுக்கு இங்கே காட்டுறேன். இங்கே x3 அன்ரெஸ்ட்ரிக்டடா பாருங்கள், தேர்ட் ஈக்குவேஷனில் ஈக்குவல் டு சைன். ஓகே, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கொஸ்டினில் ஈக்குவல் டு சைன் இருந்துச்சுன்னா எந்த ஈக்குவேஷனில் இருக்குது, ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் ஈக்குவல் டு சைன். ஸோ ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் ஈக்குவல் டு சைனால் y1 அன்ரெஸ்ட்ரிக்டட். இப்போ ஈக்குவல் டு சைன்னா அன்ரெஸ்ட்ரிக்டட்னா ஈக்குவல் டு சைன், அவ்வளோதான். இப்போ ஈக்குவல் டு சைன்னா என்ன பண்ணும், அன்ரெஸ்ட்ரிக்டட் எழுதுவோம். எந்த ஈக்குவேஷனில் ஈக்குவல் டு சைன், ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் ஈக்குவல் டு சைன் இருக்குது. ஸோ y1 இஸ் அன்ரெஸ்ட்ரிக்டட். இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, x3 அன்ரெஸ்ட்ரிக்டட்னு கொடுத்துருக்காங்க. அன்ரெஸ்ட்ரிக்டட்னா என்ன பண்ணும், ஈக்குவல் டு சைன். அப்போது எந்த ஈக்குவேஷனு, x3, அப்போது தேர்ட் ஈக்குவேஷனில் ஈக்குவல் டு சைன். ஓகே, இப்போ நான் வந்து உங்களுக்கு கிளியராக இன்னொன்று ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன் பாருங்க. இப்போ இது அடுத்த சம்மில் ரெண்டு ஈக்குவேஷனில் ஈக்குவல் டு சைன் இருக்குது. ஓகே, ஸோ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் இருக்குது, செகண்ட் ஈக்குவேஷன். அப்போ வந்து என்ன பண்ணணும், ஈக்குவல் டு சைன் இருக்கிறதுனால ஃபஸ்ட் ஈக்குவேஷன் அண்ட் செகண்ட் ஈக்குவேஷனில் இருக்குது. ஸோ y1 y2 அன்ரெஸ்ட்ரிக்டட்னு எழுதணும். ஏன்னா ஃபஸ்ட் ஈக்குவேஷன் ஈக்குவல் டு சைன், செகண்ட் ஈக்குவேஷன் ஈக்குவல் டு சைன். ஸோ y1 y2 அன்ரெஸ்ட்ரிக்டட். பாருங்கள் இதில் என்ன இருக்குதுன்னு, y1 y2 ஆர் அன்ரெஸ்ட்ரிக்டட்னு எழுதியிருக்கேன்னா. ஓகே, அதே கொஸ்டின்லேயே பாருங்கள், நெக்ஸ்ட்டு x5 இஸ் அன்ரெஸ்ட்ரிக்டட்னு அவங்களே கொடுத்துருக்காங்க. இதுதானே கொஸ்டின்னு. அப்போ என்ன அர்த்தம், ஃபிஃப்த் ஈக்குவேஷனில் ஈக்குவல் டு சைன் போடணும். டியூயெல்லாம் கன்வெர்ட் பண்ண ஃபிஃப்த் ஈக்குவேஷன் 1 2 3 4 5. ஸோ ஃபிஃப்த் ஈக்குவேஷனில் ஈக்குவல் டு சைன் போட்டிருக்காங்க. புரியுதா? ஃபஸ்ட்டு அவங்க வந்து கொஸ்டினில் ஈக்குவல் டு சைன் வந்துச்சுன்னா நீங்கள் டியூயலில் என்ன பண்ணணும்னா அன்ரெஸ்ட்ரிக்டட் அப்படின்னு எழுதணும். இப்போ கொஸ்டின்லே உங்களுக்கு வந்து அன்ரெஸ்ட்ரிக்டட் அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா நீங்கள் டியூயலில் என்ன பண்ணணும், ஈக்குவல் டு சைன் போடணும். இதுதான் ஒரு சின்ன விஷயமே. ஈக்குவல் டு சைன் கொஸ்டின் இருந்துச்சுன்னா அது எந்த நம்பரோ அதில் போயிட்டு இப்போ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனில் ஈக்குவல் டு சைன் இருக்குது அப்படின்னா y1 இஸ் அன்ரெஸ்ட்ரிக்டட். செகண்ட் ஈக்குவேஷனில் ஈக்குவல் டு சைனா y2 இஸ் அன்ரெஸ்ட்ரிக்டட். தேர்ட் ஈக்குவேஷனில் ஈக்குவல் டு சைனா y3 அன்ரெஸ்ட்ரிக்டட். இப்போ கொஸ்டினில் x1 இஸ் அன்ரெஸ்ட்ரிக்டட்னா நீங்கள் டியூயலாக மாற்றினதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனில் ஈக்குவல் டு சைன். இப்போ x2 இஸ் அன்ரெஸ்ட்ரிக்டட் கொடுத்தாங்கன்னா நீங்கள் டியூயலாக மாற்றின செகண்ட் ஈக்குவேஷனில் ஈக்குவல் டு சைன். எந்த நம்பருக்கு அன்ரெஸ்ட்ரிக்டடோ அது டியூயலாக மாற்றினதுக்கப்புறம் அந்த ஈக்குவேஷனுக்கு ஈக்குவல் டு சைன் போடணும். அவ்வளோதான். இதுதான் டியூயாலிட்டியாக நம்ம மாற்றுறது. டியூயலாக எப்படி எழுதுது, ப்ரைமல் எல்பிபின்னா ஆக்சுவல் கொஸ்டினாக அப்படி எழுதுறது. ஓகே, நான் வேறு ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன். இதுதான் டியூயலாக மாற்றதா சொல்லியிருக்காங்க. ஓகே, மின்னா என்ன அர்த்தம், கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு சைன். ஓகே, இங்கே ஃபஸ்ட்டு இதுக்கு இல்லை, ஸோ மல்டிப்ளை மைனஸ் ஆன் போத் த சைடு. செகண்டுக்கு இருக்குது. ஓகே, தேர்டுக்கு ஈக்குவல் டு சைன் இருக்குது. ஓகே, பார்த்துக்கலாம். அடுத்தது ஏதாவது அன்ரெஸ்ட்ரிக்டட் கொடுத்துருக்காங்களா, கொடுத்துக்கல. இப்போ எந்த ஈக்குவேஷனில் ஈக்குவல் டு சைன் இருக்குது, 1 2 3. தேர்ட் ஈக்குவேஷனில் ஈக்குவல் டு சைன்னா y3 அன்ரெஸ்ட்ரிக்டட்னு எழுதணும். ஓகேவா? பாருங்கள், y3 அன்ரெஸ்ட்ரிக்டட். இப்போ கொஸ்டினில் உள்ளதை அப்படியே நம்ம எழுத போகிறோம். அதுதான் ப்ரைமல் எல்பிபி கண்டிஷன். மின்னா என்ன சொல்லியிருக்கேன், கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு சைன். ஸோ மின் இங்கே இல்லைனால மல்டிப்ளை மைனஸ் ஆன் போத் சைட். அடுத்த ஈக்குவேஷனுக்கு இருக்குது, ஈக்குவல் டு அப்படியே தான் எழுதிக்கணும்.
அதுதான் ப்ரைமல் எல்பிபி. டியூயல்னா மின்னுனா மேக்ஸாக மாற்றணும் ZW. ஸோ RHS எல்லாம் மேக்ஸிமம்க்கு இந்த சைடு வரும். அடுத்தது ஃபஸ்ட்டு காலம் வில் பிகம்ஸ் ஃபஸ்ட் ரோ, செகண்ட் காலம் பிகம்ஸ் செகண்ட் ரோ, தேர்ட் காலம் பிகம்ஸ் தேர்ட் ரோ. அண்ட் இங்கே மின்னுக்கு என்னென்ன கோஎஃபிஷியன்ட்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா இட் வில் பிகம்ஸ் RHS. ஓகே, ஸோ இதில் வந்துட்டு 1 2 3 தேர்ட் ஈக்குவேஷனில் ஈக்குவல் டு சைன் இருக்கிறதுனால தேர்ட் ஈக்குவேஷனில் தானே இருக்குது. ஸோ Y3 அன்ரெஸ்ட்ரிக்டட். ஓகே, அவ்வளோதான். அவங்க அன்ரெஸ்ட்ரிக்டட் கொடுத்தாங்கன்னா நீங்கள் ஈக்குவல் டு சைன் போடணும். எந்த நம்பருக்கு இருக்குது டியூயலில் கன்வெர்ட் பண்ணுங்க அப்புறம் போடணும். அவங்க ஈக்குவல் டு சைன் கொடுத்தாங்கன்னா நீங்கள் அன்ரெஸ்ட்ரிக்டட் போடணும். அவ்வளோதான், சின்ன டிஃப்ரென்ஸ். தேங்க்யூ.